நன்றி சொல்ல வந்தேன் தேவா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் தேவா, என் நாவினால் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி நாதா, உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி நாதா, உமக்கு நன்றி. நாங்கள் கீழ்கால் குடும்பத்தின் சார்பாக இயேசு நாமத்தில் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பால்ராஜ் ஐயா, உங்கள் டீம் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ கில்கால் ஊழியத்தில் ஆண்டவர் நமக்கு கடந்த ஆண்டில் என்ன செய்திருக்கிறார் அப்படி என்கிறத நம்ம சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய இன்சார்ஜஸ் முன்னால் வருவாங்க. சர்ச் பிளான்டிங், ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இன்னும் மீடியா மினிஸ்ட்ரி, ட்ரைனிங் மினிஸ்ட்ரி, குட்சமாட்ட மினிஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாரையும் முன்னால் வரும்படியாக, பொறுப்பாளர்களை முன்னால் வரும்படியாக நான் அன்போடு அழைக்கிறேன். சர்ச் பிளான்டிங்கில் கோபி பிரதர் முன்னால் வருவாங்க. ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் சகோதரி ஆஷா முன்னால் வருவாங்க. வாங்க முன்னால் வாங்க. மீடியா மினிஸ்ட்ரியில் பிரதர் ராமச்சந்திரன் முன்னால் வருவாங்க. ட்ரைனிங் மினிஸ்ட்ரியில் பிரதர் சைன் அவங்க முன்னால் வருவாங்க. குட்சமாரிட்டன் மினிஸ்ட்ரியில் சகோதரி மஹிமா பொறுப்பாக இருக்காங்க. அவங்க மெட்டர்னிட்டி லீவாக இருக்கிறதுனால சகோதரி ஜின்சி முன்னால் வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆல்பின் அவர்கள் முன்னாலே வருவார்கள். இந்த வருடத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினச்சி கொஞ்சம் இந்த சைடு வாங்க வாங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினச்சி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த ஜெபத்தை ஊழியக்காரர்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்கு டாக்டர் சாம் டேவிட் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அவங்க வந்திருக்கிறாங்களா? டாக்டர் சாம் டேவிட் அவங்க வரலையா? வந்திருக்காங்களா? ஓகே, கீழே இருக்காங்களோ? ஸோ அவங்கள ஜெபம் பண்ண மட்டும் மேலே வர சொல்லுங்கள். அவங்கள யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படி அவங்கள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருவி உருவாக்கு கட்டு எழுப்பு கில்கால் ஜெப ஐக்கிய மிஷனரி ஊழியம். கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். கில்கால் ஊழியமானது 2006 ஆண்டு ஜூலை மாதம் 20 திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுக் கீழ்மலை கிராமமாகிய கேசிப்பட்டியை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டுடைய கிருபையினாலே 2007 ஆண்டு அக்டோபர் 3 அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்த ஊழியத்தின் தரிசனம் கிறிஸ்து அறிவிக்கப்படாத மக்களிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டவர்கள் சீசராக்கப்பட்டு, சபைகளை ஏற்படுத்தி, ஜனங்கள் விசுவாசத்திற்குள் பலப்பட்டு, தலைவர்களாக உருவாக்கப்பட்டு, குடும்பத்திலையும் சபையிலையும் சமுதாயத்திலையும் சாட்சியாய் வாழ்வது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் 19 ஆண்டு காலம் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே சொந்தம். கர்த்தரே நடத்தி வந்தார். கர்த்தரே தலைவராய் இருந்தார். கர்த்தரே இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த அப்பாவுக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோமா? உண்மையா அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் எல்லாரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய வருகை வரையிலையும் சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியத்தினுடைய இந்த வருடம் செஞ்ச காரியங்களை நாம் கேட்கலாம். அதை தொடர்ந்து டாக்டர் சாம் டேவிட் அவர்கள் நம் மத்தியில் ஊழியங்களுக்காக ஜெபிப்பார்கள். கில்கால் ஜெப ஐக்கிய மிஷனரி ஊழியங்கள்
அருவி கட்டு உருவாக்கு எழுப்பு. என்னுடைய பேர் கோபிநாத். நான் 14 வருடங்களாக கில்கால் ஜெபேக்க மிஷனரி ஊழியத்தின் மூலம் சபை நிறுவுதல் பணியை செய்து வருகிறேன். சபை ஸ்தாபித்தல் ஊழியத்தின் நோக்கமானது GPFM சபையானது கிறிஸ்துவின் சாயில் மறுரூபாக்கப்படுகின்ற சபையாய் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சாட்சியாய் சுபிக்ஷமாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சமூக கலாச்சார தீய கெட்ட பழக்க வழக்கங்களை களைந்து அனுதினமும் ஆத்தும ஆதாயம் செய்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டுடைய பிரதான கிருபையால் நம்முடைய கில்கால் ஜெப ஐக்கிய மிஷனரி ஊழியங்கள் மூலமாக மொத்தம் 34 மிஷனரிகள் 14 குடும்பங்களாகவும் 6 தனிநபர்களாகவும் மிஷனரி பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் பணித்தளம் அமைத்து சபை நிறுவுதல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தற்போது 25 இடங்களில் ஆராதனைகளும் 94 கிராமங்களில் ஊழியங்களும் ஆண்டோடைய கிருபையினால் நடந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 4 மாவட்டங்களில் தொடர்ந்து ஊழியம் நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் ஊழியம் இல்லாத இடங்களில் ஊழியர்களை அனுப்ப திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த கீழ்மலை பகுதியில் கானல்காடு, கொங்கம்பட்டி, கொடலங்காடு, பட்லங்காடு, தோணிமலை, மேல்மலை, கோவில்பட்டி மற்றும் மூளையாறு போன்ற இடங்களில் ஆலயம் கட்ட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ட்ரைனிங் சென்டர் கட்ட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் தியாகத்தோடு ஆண்டோடைய ராஜ்ய பணிக்காக உழைத்த எல்லா மிஷனரிகளையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. மீடியா எதுக்காக நோக்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்திய மொழிகளில் நற்செய்தி அறிவிக்கவும் பல்வேறு மின்னணு திட்டங்கள் மூலம் விசுவாசிகளை சீடர்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்களை சாட்சியாகவும் இருக்க அவர்களை ஊக்குவிக்க இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 6 மாசமாச்சு நாங்கள் இதை டேக் ஓவர் பண்ணி. இப்போ நாங்கள் மலை கிராமத்துக்கு வரும்போது நிறைய டவர் பார்த்தோம். நிறைய மலையில் பார்த்தீங்கன்னா டவர் இருக்கு, ஆனால் வீடுகள் இல்லை. அப்போ மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லானது. பொய் உண்மை எல்லாமே ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தலாம். அப்போ பொய் உண்மையெல்லாம் கொண்டு போய் சேர்க்குற அதே ஸ்பீடில் நம்மளும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அதில் அறிவிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷத்தில் மட்டும் மீடியா மூலமா மொத்தம் 328 வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். ஏன்னா அவங்க யார் என்னன்னே தெரியாது, ஆனால் அவங்க கையில் போய் நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே மாதிரி 25 பைபிள் பிக்சர்ஸ் வசனங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி சோஷியல் மீடியா மூலமா 19 ஆப் மூலமா, அதாவது நம்ம ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் எப்படி இருக்கு இல்லையா, அதில் 19 ஆப் மூலமா நம்ம ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கு மேலே சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கோம். அந்த 2 லட்சம் பேர் ஒரு நாளை போய் பார்க்க முடியுமா? ஆனால் முடியாது. இன்னும் நிறைய பேரை சந்திக்கணும். அதனால் இன்னும் பவர்ஃபுல்லாக இந்த மீடியாவை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் இந்த மீடியாவுக்காகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தருணத்துக்காகவும் எங்களையும் இந்த ஊழியத்தில் சேர்த்து ஆண்டவரோட வச்சிருக்கிறதுக்காகவும் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் கில்கால் பிரேயர் ஃபெல்லோஷிப் மினிஸ்ட்ரி முகாந்திரமாக பயிற்சி ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சி ஊழியத்தின் நோக்கம் என்பது மிஷனரிகள் மற்றும் சபை தலைவர்களை அன்னதினமும் ஆண்டவரோடு உள்ள உறவில் பலப்படுத்தி சுவிசேஷத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாய் சந்திக்கப்படாத மக்களிடத்தில் இயேசுவை அறிவித்து சீஷர்களை தலைவராக்கி உருவாக்கி இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப சமூக ஊடகங்கள் மூலமாக சுவிசேஷ பணியை சிறக்க செய்ய வைப்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய ட்ரைனிங்கில் என்னென்ன டீச்சிங் அல்லது என்ன ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் க்ரோத்திங், பைபிள் ஸ்டடி, ஹில் டெவலப்மெண்ட்டு, கேரக்டர் பில்டிங், மீடியா ஸ்கில்ஸ், இது போன்ற பல விதமான ட்ரைனிங்கை நம்முடைய GPFM நடத்தி கொண்டிருக்கிறது. அது முகாந்திரம் விசுவாசிகளுக்கும் மற்றும் மிஷனரிகளுக்குமாக நாங்கள் 9 விதமான பயிற்சிகளை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க. அது நிமித்தம் தரமான விசுவாசிகளை, தரமான மிஷனரிகளை உருவாக்குவதற்கு கில்கால் மிஷனரிக்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, தேவ தரமான ஊழியங்களை, தேவ ரகமான ஊழியங்களை, தேவனைப் போல அல்லது இயேசு கிறிஸ்து எந்த முறையில் ஊழியம் செய்தாரோ அந்த முறையை பின்பற்றி அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு இந்த ட்ரைனிங் மினிஸ்ட்ரி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை சந்தோஷத்தோடு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
மற்றும் எதிர்கால நம்முடைய பணிகளில் ஒவ்வொரு விசுவாசிகளையும் மிஷனரிகளின் தேவைகளையும் பயிற்சிகளையும் திட்டமிட்டு பங்கேற்க செய்தல். அதாவது ஒவ்வொரு சபையில் இருக்கிற விசுவாசிகளை அவர்கள் மிஷனரிகளாக உருவாக்க வேண்டும் என்கிறான ஒரு தலை சிறந்த செயலுக்கு நேராக நம்முடைய கில்கால் ஐக்கியம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாட்கள் அதை செய்ய நாங்கள் கர்த்தருக்குள் விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, பயிற்சி திட்டங்களின் மூலம் திறமையான விசுவாசிகளையும் மிஷனரிகளையும் உருவாக்குதல், திறமையான எதிர்காலம் சந்ததியினருக்கு வழிவகுத்தல் என்கிறான இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் கடந்த வருடங்களிலே நம்முடைய ட்ரைனிங் மினிஸ்ட்ரியில் ஜிடிபி என்கிறான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. ஸ்பிரிச்சுவல் கிராத்திங் என்கிற ஒரு ட்ரைனிங் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்கிறான ஒரு ட்ரைனிங் நம்ம அளிக்கப்பட்டிருந்தோம். அதுபோல் ஃபேமிலி கவுன்சிலிங் என்கிறான ஒரு ப்ரோக்ராம் நடத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, மிஷனரிகளுக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு 3 days மட்டில் வைத்து நடத்த அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. உபவாசத்தின் மூலம் நடத்தப்பட்டது. அதே போல் காஷ்மீரில் கலந்து சென்று 4 நாட்கள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அங்கல ஊழியர்களையும் உருவாக்க நம்முடைய மிஷனுக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இப்படி நல்ல காரியங்களை இந்த ட்ரைனிங் மினிஸ்ட்ரி முகாந்திரமாக செய்ய தேவனாய கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்தும் இந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்தும் இந்த கில்கால் மினிஸ்ட்ரியில் 10 வருடங்களாக நான் கேரளா பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் ஷைன். தேங்க்யூ. ஒரு விஷயம், பின்னாடி நிறைய பேர் நிற்கிறீங்க. சின்ன குழந்தைகளாம் தயவுசெய்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட பேர்லாம் இடம் இருக்குது, தயவுசெய்து ஐயா ப்ளீஸ் வாங்க. முன்னாடி இடம் இருக்குது, ஐயா எல்லாம் வராங்க ப்ளீஸ். இடம் இருக்குது எல்லாருக்கும். சாரி, ஓகே. சின்ன குழந்தைங்க தயவுசெய்து நீங்கள் எந்திரிச்சு உங்கள் பேரண்ட்ஸோட பேர்லாம். முன்னாடி இடம் இருக்குது, வாங்க. சின்ன குழந்தைங்க முன்னாடி வந்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வந்துருங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். தேங்க்யூ. நான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கேன். என் பேர் ஆல்வின். நான் இந்த ஊழியத்துக்கு 2 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு 6 மாதமாக இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் நான் இருக்கேன். இதனுடைய நோக்கம், இந்த கிராமத்தில் தேவன் அறிவிக்கப்படாத இடத்துல தேவனுடைய வார்த்தையை அறிவித்து பாவத்தில் இருக்கிற பசங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுத்து அவங்களை சரியான பாதையில் நடத்தி தேவனுக்கு ஒரு ஊழியக்காரனாக ஒரு சேவகனாக மாற்றுறது தான். கடந்த 2 வருஷத்தில் 2 ஸ்போர்ட்ஸ் நடத்தியிருக்கோம். கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தியிருக்கோம். அதுபோல் ஒரு விழிப்புணர்வு கேம்பு, போதைப் பொருள் விழிப்புணர்வு கேம்ப் நடத்தியிருக்கோம். அதுபோல் கடந்த மாதத்தில் பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று நடத்த தேவன் கிருபை செய்தோம். இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக கடந்த 6 மாதத்தில் 150க்கு அதிகமான வாலிபர்களையும் புதிய நபர்களையும் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், ஸ்போர்ட்ஸின் மூலமாக அவங்களோட விழிப்புணர்வு கொடுக்கவும் தேவன் கிருபை செய்தோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15, 16 அன்னைக்கு புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். செஸ்ஸும் வாலிபாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அந்த ஸ்போர்ட்ஸுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் இந்த ஸ்போர்ட்ஸுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். பிரைஸ் லார்ட். என்னுடைய பேர் ஆஷா. கடந்த ஆண்டு முழுவதும் கில்கால் ஸ்கூல் பிள்ளைகளை, பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஆண்டவர் கிருபையாக நடத்தி வந்தார். லாஸ்ட் இயர் 185 பிள்ளைகளும் 20 ஸ்டாஃப் மெம்பர்ஸும் பணியாற்றினர். கடந்த ஆண்டு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நல்லொழுக்க வகுப்புகள் பிள்ளைகளுக்கு நடத்தப்பட்டது. அதே போன்று ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் எல்லாத்துலேயும் இந்த நல்லொழுக்க வகுப்புகள் பிள்ளைகளுக்கு நடத்தப்பட்டது. அதை தாண்டி மொபைல் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அது நாங்கள் பரைட் மூலமாக ஒவ்வொரு கிராமங்களுக்காக சென்று நாங்கள் அந்த மொபைல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம். அப்புறம் காமராஜர் பர்த்டே செலிப்ரேஷன், இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன், சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, கிறிஸ்மஸ் டே ப்ரோக்ராம், அதன் மூலமாகவும் அநேக ஜனங்களுக்கு அவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க தேவன் கிருபை செய்தார். அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ண உதவி செய்தார். கடந்த ஆண்டு முகிலன் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக், அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனில் நமது பள்ளியிலேருந்து 12 டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரைஸஸ் பிள்ளைகள் வின் பண்ணுறதுக்கு தேவன் உதவி செய்தார்.
அதே மாதிரி பண்ணை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ்லேயும் 5 ப்ரைஸஸ் வின் பண்ணுறதுக்கு தேவன் உதவி செய்தார். கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் எங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்தார். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தொடர்ந்து தேவை. தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பேர் ஜென்சி. முதலாவது உங்கள் எல்லாருக்கும் கில்கால் ஊழியத்தோட 19வது ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கில்கால் ஊழியத்தில் இருக்கக்கூடிய குட் சமாரிட்டன் ஊழியத்தில் நான் நர்ஸாக இருக்கேன். நான் பிஎஸ் நர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஆண்டோட கிருபையில் இங்கே பாட்டிமார் கூட ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. இங்கே நம்ம கில்கால் ஊழியத்தை சார்பாக எத்தனை 11 பாட்டிமார்கள் இருக்காங்க, 2 தாத்தாமார் இருக்காங்க, 7 பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம இங்கே பராமரிச்சுட்டு வரோம். இந்த ஊழியத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஏசப்பாவோட அன்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்ச மிஷினரிகள் கிராம மக்கள்கிட்ட போய் நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்காகவும், ஆதரவற்ற பிள்ளைங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காகவும், உதவி இல்லாதவங்களுக்கு உதவி கொடுக்கறதுக்கும், படிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்காகவும் இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. மேலும் இந்த ஊழியத்தின் மூலமாக அவங்களோட வாழ்க்கையை சீர்படுத்தி அவங்கள ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ சந்ததியாக மாற்றுறதுக்காக வேண்டி நம்ம குட் சமாரிட்டன் ஊழியம் கில்காலில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விபத்தினால் பாதிக்கப்பட்ட செல்வேந்திரன் அப்படின்ற ஒரு பிரதருக்கு நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இழுப்பு கீழே கொஞ்சம் செயல்படாது. அந்த வீடு கட்டிகிட்ருக்கோம். அது காரணம் தேவனுடைய கிருபை, 2வது தேவ பிள்ளைகளுடைய ஜபமும் காணிக்கையும் தான். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜபம் பண்ணிக்கோங்க. பாட்டிமாரோட சுகத்துக்காகவும் ஜபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்போது டாக்டர் சாம் டேவிட் அவர்கள் முன்னால் நம்ம கில்கால் ஊழியத்திலே ஆண்டவர் நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நன்றி செலுத்தவும், எல்லா தேவன் செஞ்ச எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்தி நம்ம மத்தியிலே ஜெபிப்பார்கள். இந்த ஜெபத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு சில வார்த்தை சொல்ல நினச்சேன். பைபிளில் எங்கே மிஷினரின் வேர்டு இருக்கா? நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கீங்க. பைபிள் எங்கேயாவது ஒரு மிஷினரி வார்த்தை இருக்கா? இருக்கா? மிஷினரி வார்த்தை இருக்கா? அனுப்பு. ரோமர் 10 என்ன போட்டிருக்கு? ரோமர் 10 அனுப்பப்படாவிட்டால் எப்படி கேட்பாங்கன்னு. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய கால்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. அது முக்கியம். ஸோ ஆண்டோடைய ஊழியக்க நிற்கும் போது வி ஷுட் திங்க் அபவுட் தம். அவங்கள பற்றி யோசிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறது கிடையாது. ஆனால் பவுல் எப்படி எழுதுறாருன்னா, பால் ரைட்ஸ் as very clearly servant நான் போடுறாரு. இஸ் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். நான் அப்போஸ்தலன் வார்த்தை எடுத்துடுறேன். நம்ம அப்போஸ்தலன் ஆக முடியாது. அழைக்கப்பட்டவனும் have been called. Yes, they have been called. They here. அவங்கள அழைக்கப்பட்டவங்க. 3வது தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களும். It says separated for God's gospel. That's what it says, for the gospel of Jesus Christ. அவருடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ இவங்க மாத்திரம் இல்லை, இவங்க கூட சேல ஒரு நம்பர் சொன்னாங்க. கோபியில் சொன்னீங்க, எத்தனை நம்பர் சொன்னீங்க? அப்படின்னு எத்தனை பேர் கூட பண்ணுறாங்க சொன்னீங்க? உங்க 35 டோட்டல். அதுக்கு மேலே டீச்சர்ஸ் இருக்காங்க, மற்ற ஹெல்பர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. இங்கே நான் இதில் ஒரு சபையில் ஒரு நான் இங்கே வர லாஸ்ட் 4 இயர்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் நம்ம மிஷினரி வார்த்தை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பிகாஸ் வி ஜஸ்ட் கேவ். ஆனால் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஆர் வி ஜஸ்ட் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். ஆண்டோடைய ஊழியக்காரன்றதை திருப்பி நான் உணர்ந்துக்கிறேன். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை கேட்கலாம், நாங்களாம் பிரித்தெடுக்க இல்லைன்னு. ஆனால் எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த 19th இயரில் ஒருத்தருடைய அழைப்பு உணர்றது முக்கியம். என்ன அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறாரு? ஏதோ ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரதா, இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறதா, அது பத்தாது. நம்ம எப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கோம். ஒருவேளை இவங்களுக்காக ஜெபிக்கும்போது நான் எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். லெட் ஜீசஸ் ஒர்க் இன் அ ஹார்ட் அண்ட் மேக் அஸ் டிஃப்ரெண்ட். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி கொடுக்கட்டும். இவங்களுடைய ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாற்றியிருக்காங்க. அதே போல் இவங்க கூட இருக்க எல்லாரும். ஆனால் அவங்க உண்மையும் நேர்மையாக இருக்கணும்னா நம்முடைய உதவி தேவை இருக்குது அவங்களுக்கு. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும்
I will ask you to just commit yourself saying that நான் வாரத்தில் ஒரு நாளாக ஜெபம் பண்ணுவேன் கில்காலுக்காகன்னு. இத்தனை பேர் கமிட் பண்ண முடியும்? Can you just commit once a week I'll pray for Gilgal? I'm not asking every day. நான் சொல்கிறது புரியுதா? 4 பேர் தான் கை தூக்குனாங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு நான் கில்கால் ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். இது ஆண்டவர்க்குள்ள சொல்கிற ஒரு சத்தியம். நீங்கள் நான் ஜெபிச்சு போயிடலாம் இங்கேருந்து. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது காரியம் ஒன்று நம்ம தாங்கணும். இவர் வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வரும்போது சொன்னார், நான் போகிறேன், என்னை ஜெப கயர்னால தாங்குங்கன்னு. எனக்கு ஒரு முக்கியமான என்னுடைய வாழ்க்கை மிஷனரி வாழ்க்கையில் முக்கியமானது. நான் ஐஎம்ல ஒர்க் பண்ணேன். ஐம் சாரி, ஐம் டேக்கிங் சம் டைம் பாஸ்டர். நோ ப்ராப்ளம். ஒரே ஒரு என்ன தாங்குதலைங்களே, நான் ஐஎம்ல ரெகுலராக ப்ரே பண்ணுவாங்க. நாட் ஓன்லி இந்தியா, ஒரு நாளைக்கு நான் சிஎம்சி லூதியானில் நடந்துகிட்ருக்கேன். திடீர்னு ஒரு ஃபாரின் லேடி, அவங்க பேர் பெட்டி கோவன், அவங்க லாஸ்ட் வெஸ்டர்ன் பிரின்சிபல் ஆஃப் இது சிஎம்சி லூதியானா, என்னை பார்த்துட்டு முடிஞ்சு பார்த்துட்டு யாருன்ட்டு சாம் டேவ்னு கேட்டாங்க. நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவங்களுக்கு எனக்கு அவங்களாம் தெரியலை, பிகாஸ் இஸ் பிரின்சிபல் தெரியும் எனக்கு. எப்படி அப்படி நோ மேம் கேட்டால், ஐ பீன் ப்ரேயிங் ஃபார் யூ. I was just shocked because you are a missionary. I've been praying for you. I knew about you. எனக்கு உன்னை பற்றி தெரியும், எனக்கு நீ ஒரு மிஷனரி எனக்கு தெரியும், மிஷன் சொல்ல ஊழியக்காரன் தெரியும் எனக்கு. அதனால் நான் உனக்காக ஜெயிச்சிட்ருக்கேன். பெட்டிகோன் இங்கிலீஷ் லேடி, அவங்களுக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. நான் ஒர்க் பண்ணது ஆந்திராலையும் ராஜஸ்தான்லையும், அவங்க இருக்கிறது லூதியானாவில். அவங்க இங்கிலீஷ் லேடி எனக்காக ஜாப் பண்ணாங்க. எவ்வளோ உற்சாகம் தெரியுமா எனக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஆல், நான் ஜெபிச்சு பிடிக்கிறது கிடையாது, இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. கேன் ஐ ஆஸ்க் பாஸ்டர்? கேட்கலாமா? கேட்கலாம். I'm just going to pray. I will try to pray in Tamil, but if not, I'll speak in English. Father God, we thank you for the privilege of being part of a mission. The mission is yours, and we are just only been called to be your servants. Help us, Master, to really understand and dedicate ourselves on this day as we celebrate 19 years of your journey with this ministry. Father, we know that you've done much more than what we can imagine or think. That's what we read in Scripture. ஆண்டவரே, நாங்கள் யோசிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே. இன்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஒரு தருணத்தை நம்ம பார்த்து கொடுக்குறோம் ஆண்டவரே. We just have nothing else but to thank you. Thank you, dear Master, for what you are to us and the privilege you have given to us to be your servants. We are not worthy. We are not any day capable of doing anything on our own. So hence, Lord Jesus, I just pray in a very special way for these dear ones, that as they take this step forward once again for the next year, Lord, they will not look back and say that they've been really good, but rather they will know that you've been faithful to them in all these years, and you will be faithful even the years to come. ஆண்டவரே, நாங்கள் திருப்பி பார்த்து நாங்கள் நன்றாக செய்து கொண்டால் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களுடைய பிரசனம் எங்களை நடத்துது என்று உணர்ந்து கொள்ள கிருபை செய்தார்கள். இன்னும் வருகிற நாட்களில் நாங்கள் உம்மோடு செல்வோம், நீர் எங்களை நடத்துவீர், எங்களோடு கைப்பிடித்து நடத்துவீர் என்ற உணர்ச்சியோடு நாங்கள் செல்ல கிருபை செய்தார்கள். ஆண்டவரே, Father, we just do not understand what things happen around us. When situation around us not been really great, situation around us so hindering towards us. At times we have been go through difficult times. In the midst of all that, Lord Jesus, help us, Master, to know that these dear ones will be dedicated to you. And as we together, Lord, as a congregation, as we join together and recommit them into your hands, we pray, Lord Jesus, that you will lead them on. Each step, each decisions, each facets of life, for each phase of situations, they will understand your goodness and mercy. They will know that they are here not because of a job, not because of something which they really look at the worldly sense. Each one of them, Lord, will know that they have been called by you, they've been separated by you, they've been given the responsibility to do what it is. As Paul writes in Romans chapter 1, as he starts off, separated, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்து கொள்ள கிருபை செய்தீர்கள் ஆண்டவரே. Father, we just want to ask you that your grace will be sufficient for them. Your provisions will be enough for them. Lord, when they go through difficult times, understanding that, Lord, life in missions has not been really great. Our mission is you. You will be the one who will be lifted up, and we will be ambassadors for you. As Paul writes in chapter 5 of 2 Corinthians. Lord, you made us ambassadors, so our focus, our talk will be you and you alone. Let it be true for dear ones, Lord Jesus. உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவரை உணர்ந்து கொள்ள கிருபை செய்தரலாம் ஆண்டவரே. அந்த ஒரு உற்சாகத்தில் நாங்கள் செல்ல கிருபை செய்தரலாம் ஆண்டவரே. உலக பிரமாணமான அநேக தடைகள் உண்டு ஆண்டவரே எங்களுக்கு.
And you just know that it's not very easy for us at many times. We need to face various circumstances. In all the things, Lord Jesus, you will encourage us. Your blessing will be upon each one of them. We once again dedicate them in your name. We pray that your grace will be sufficient for them each day. Let your presence be continually encourage them. Lord, even in the ministry, they will find things which is positive for them to say that you have done it, and we want to thank you together. Father, we thank you for the privilege of being together this morning. We pray that your grace will be sufficient for each one of us. Even as we move out from here, some of us committed to pray for Gilgal ministry. We pray that you will help them, Master, to know that they will be faithful in praying for this ministry. Lord, we pray that we will find answers from you even as others pray in various corners of this country. Let your grace be sufficient. You will take us through each day. We want to ask you with the understanding of how we love you. We want to say we love you. In Jesus' name we pray. Amen.